இப்போ வந்து கடகராசி, அதாவது கேன்சர் அந்த அந்த ராசிய வந்து போய் பார்ப்போம். இந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் சிரமமான டைம் தான். இந்த இந்த ராசிக்கு கூட சிரமமான. இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு டக்குன்னு நடக்காது. எல்லாமே டிலே வரும். எது எடுத்து பண்ணாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இவங்க நிதானமா யோசிச்சு பண்றது தான் இவங்களுக்கு வந்துட்டு நல்லா எது இருந்தாலும் இவங்களுக்கு அனுகூலமா நடக்கணும் அப்படின்னா, இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா யோசிச்சு தான் பண்ணணும். அவசர அவசரமா பண்ணக்கூடாது. இவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து புனர்பூசம் வரும், அப்புறம் பூஷ்யம் வரும், அப்புறம் வந்துட்டு அஸ்விலேஷா வரும். அது ஆயில்யம் வரும். 3 நட்சத்திரம் வரும். இந்த 3 நட்சத்திரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 3 நட்சத்திரத்துக்குமே வந்து கொஞ்சம் நிதானமா தான் பார்த்து யோசிச்சு இவங்க பண்ணணும். மனக்குழப்பம் நெறையா வரத்துக்கு வாய்ப்பு வரும். அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா ஆமா இப்படி தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் க கவனிச்சு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து பண்ணணும். மே வரைக்கும் வருமானம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து குறையும். வருமானம் வந்து குறையும். ஆனா முயற்சி எது எடுத்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி தேடி வரா மாரி தான் வரும். முயற்சி எது எடுத்தாலும் வெற்றி தேடி வரும். இவங்களுக்கு வியாதி அப்படின்னு எடுத்தா வந்துட்டு ஒன்றும் பெருசா பாதிக்காது. பட் இவங்க கேர் எடுத்துக்கணும். எஸ்பெஷலி இந்த கோல்ட் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்றப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க வந்து கவனிச்சுக்கணும். கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் சூடான பொருள் சாப்பிட்டுட்டு, அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவங்க உடம்ப வந்து தேர்த்து வச்சுக்கணும் இவங்க. பொருளாதாரத்தில ஓகேவா இருக்கும். மே வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மேக்கு அப்புறம் கொஞ்சம் குறையும். பட் முயற்சி எல்லாம் வந்து லாபமா முடியும். இவங்களுக்கு வந்துட்டு அம்மா மூலியமா பிரச்சனையும் வரும். பட் அதே டைம் அம்மா மூலியமா இவங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்கும். 2மே நடக்கும். ஓகேங்களா? அந்த மாரி இவங்களுக்கு வந்து நடக்கும். இவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு சொத்து வந்து சேர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். வரும். ஆனா வந்து டென்ஷனும் சேர்ந்து வரும் அதோட. ஸோ இவங்க வந்துட்டு அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோன்னா, இந்த ராசிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 50, 50 போட்டுடலாம். 50, 50 கஷ்டமா இருந்ததுன்னா 50% நல்லாயிருக்கும். அது வரைக்கும் இவங்க வந்து தப்பிச்சுப்பாங்க பிரச்சனைலேருந்து. ஸோ பட் என்னன்னா மென்டல் டென்ஷன் நெறையா வரும். கொஞ்சம் மிக கவனமா இருக்கணும். அதில் வந்துட்டு எப்படி எப்படி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு, உங்க வீட்ல யாருக்காவது இந்த 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 3 நட்சத்திரத்தில வந்துட்டு கடகத்தில ஓடிட்டு இருந்ததுன்னா, நீங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த மாரி பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அவங்கள விட்டுடணும் இந்த 1 வருஷத்துக்கு. அவங்க ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா. விட்டுட்டு அடுத்த வருஷம் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் இந்த வருஷம் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ அடுத்த ராசிய பார்ப்போம்.